துரு பர்த்டே வந்து ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. பட் அதில் வந்து கொஞ்சம் சிறிய மாற்றம்னா ஹாஃப் டே லீவ் போட்டதுனால ஒன்றும் பெருசாக எங்கேயும் போகல, வீடியோவே எடுக்க முடியல. வருஷம் ஆனால் எங்கேயாவது கண்டிப்பாக போவோம். ஏதாவது அனிவர்சரி, பர்த்டே இல்லை என்னோடய பர்த்டேக்கு. இந்த தடவை மிஸ் ஆகி போச்சு. போனோடனே லீவ் கேட்க முடியாது, அதனால் ஒரு ஹாஃப் டே லீவ் கேட்டுட்டேன். அயோத்தியாப்பட்டினம் கோயிலுக்கு தான் போனோம். நான் என் வீடியோஸில் நிறையா வாட்டி போட்டிருக்கேன் அயோத்தியாப்பட்டினம் கோயில் பற்றி. ராமர் கோயில் தான் இது. சாமியே நினச்சி நாங்கள் உள்ளே போனோம். ஆமாம், இந்த கோயிலை பொறுத்தவரையும் திடீர் நம்மளாம் பிளான் பண்ணாலாம் போக முடியாது, அவங்களாம் கூப்பிட்டா போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஐயரே சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. டக்குன்னு காலையில் பேசி முடித்து நாங்கள் டக்குன்னு போயிட்டோம். எப்பயும் பிரசாதம் தரமாட்டாங்க, அதாவது இந்த மாதிரி பழம்லாம் தரமாட்டாங்க, துளசி இது மாதிரி தான் தருவாங்க. அன்றைக்கி துருவோட லக்கோ என்னமோ பர்த்டே வரல அவனுக்கு, கடவுளாக பார்த்து 2 பழம் அவனுக்கு கொடுத்தாரு. அங்கேயே சாப்பிட்டான். அங்கே போய் ஸ்பைடர்மேன் மாஸ்க் எடுத்து வந்திருக்கான். இதை நான் கவனிக்கவே இல்லை. அங்கே இருக்க மொத்த ஐயருக்கும் ஒரே சிரிப்பு. கோயில் மண்டபத்தில் ஸ்பைடர்மேன் பில்லரில் ஏறுற மாதிரி விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கே பார்த்தோன்னே காமெடியாக போச்சு, அதனால தான் வீடியோ கேப்சர் பண்ணேன். இது வந்து குழந்தையா இருக்கப்போ எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தது. இந்த மாஸ்க் மண்டைக்கு பத்தவும் மாட்டேங்குது, அமைதியாக இருந்தானா கேட்கவும் மாட்டேங்கிறான். அதை வந்து அவங்க அப்பா ஏதோ பண்ணி ஆல்ட்ரு பண்ணி போட்டாங்க. அன்றைக்கி துருவுக்கு நல்ல டேவோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்ல டே. ஏன்னா அந்த துருவுக்கு வாங்கின ஐஸ்கிரீமும் எனக்கே வந்து சேர்ந்துருச்சு. அவனுக்கு மைண்டு ஏதோ சரியில்லையாட்டிருக்கு, அந்த ஐஸ்கிரீம் வேணான்ட்டான். அன்றைக்கி டபுள் தமாக்கா மாதிரி நான் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஈவினிங்காக கேக் கட் பண்ணோம். இன்னும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிக்சரு, சாக்லேட்டு, கேக்லாம் வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. நிறைய பேர் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதுலன்னு நினைக்கிறேன். வீட்டிலேயே பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி தருவீங்க. பட் இதை இன்னும் ஃபாலோ பண்ணுறது வந்து சேலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறையா மாடர்னைஸ் ஆகிடுச்சு மற்ற சிட்டிஸ் தான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஊரில். அதே மாதிரி எந்தெந்த ஊரில் இந்த மெத்தடை இன்னும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எப்படி சேலம் மட்டும்னு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காத என்ன ஊருன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். துரு பர்த்டே முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்காக தான், அவனோட பர்த்டேக்கு அப்புறமேட்டுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த பர்த்டே எப்பயுமே லீவில் தான் எனக்கு வரும் அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். கரெக்டாக ஹாஃப் இயர்லி லீவ் அப்போ வரும், டிசம்பர் 29 வரும். அது ரொம்ப வருஷ கடைசின்றதுனால எப்படியும் லீவில் போய் தான் முடியும். ஆஃபீஸில் வேலை செஞ்சப்போ மட்டும்தான் வந்து நான் பர்த்டே வந்து போய் செலிப்ரேட் பண்ணேன். ஆனால் நான் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுவேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஹாஃப் இயர்லி முடிச்சுட்டு வரப்போ கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பேன். நான் மட்டும் வருஷத்தில் 2 வாட்டி பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருப்பேன். அப்போனாலும் பர்த்டே அன்றைக்கி கொண்டாடுறது ஒரு ஸ்பெஷல் தானே. துருவும் அதே மாதிரி ஜூன் 8 பிறந்துட்டான். ரொம்ப லேட்டாக தான் ரீஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா பர்த்டே கொண்டாட முடியாது. ஸ்கூலில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பாண்டாவை வச்சு குழந்தைய அட்ராக்ட் பண்ணுறது. உண்மையாலுமே சூப்பரான பிளான் தான். எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் எல்லாம் பயந்துக்குச்சிங்க. என் பையன் மட்டும் பாண்டா நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வாரேன்னு சொல்லிட்டு அந்த பாண்டாவை விடவே இல்லை. அதுக்குள்ளே இருக்க மனுஷன் கையெடுத்து கும்பிட்டான், விடவே மாட்டேங்கிறான். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அப்புறம் எல்லோ ரோஸ் கொடுத்து தான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு கடலை மிட்டாய், ஃபாரின் சாக்லேட் அந்த மாதிரிலாம் தராது, கடலை மிட்டாய் தந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்மைலி பேட்ச் கொடுத்தாங்க. அதை வந்து துரு வந்து பெரிய மனசு பண்ணி ரோஸை வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு தேவைப்படாத விஷயம் அப்படின்றதுனால பாண்டா கூட நல்லா என்ஜாய் பண்ணான். இது ஒரு குட் ஸ்டார்ட்டு. ஒரு பெரிய ஸ்கூலு, நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் நாங்களும் சேர்த்துருக்கோம். பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்க போகிறான்னு தெரில. ஆனால் இப்போ ஒரு 2 நாள் ஆச்சு அனுப்பிவிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கேயும் கொஞ்சம் அழுந்துட்டு தான் இருக்கான். அவங்க அப்பா பிரியா மனசு இல்லாமல் போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அன்றைக்கி வந்து நான் ஹாஃப் டே லீவ் எடுக்க முடியல. ஆல்ரெடி பர்த்டேக்கு எடுத்ததுனால பர்மிஷன் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் அவன் விளாட்னதை மட்டும்தான் நான் பார்த்தேன். வேறு எதுவும் என்னால் பண்ண முடியல. நான் கிளாஸில் போய் உட்காரதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன். பட் அது முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். உங்கள் பிள்ளைங்கள ஃபஸ்ட்டே ஸ்கூல் அனுப்பிட்டு இப்படி தான் சோகமாக போவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.